பொள்ளாச்சியில ஒரு ஜமீன்தார் இருந்தார். ஆம்பளை பிள்ளை இல்லை, முருகனுக்கு வேண்டிக்கிட்டார். ஆம்பளை பிள்ளை பிறந்தா 10,000 வாழைப்பழம் பஞ்சாமிரதத்துக்கு கொடுக்குறேன்னாரு. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்தது. வண்டிக்காரனை கூப்பிட்டார், 10,000 வாழைப்பழத்தை ஏற்றி விட்டார். போய் பழனி பஞ்சாமிரதத்துக்கு கொடுத்துட்டு வா. அவன் போயிட்டே இருந்தான். நெய்க்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் பழனிக்கு முன்னாடி. அந்த நெய்க்காரப்பட்டிக்கிட்ட போய் நின்று டீ குடிச்சிருக்கான். அப்போ ஒரு பெம்பளை வந்து கையில பிள்ளையோட, ஐயா பசிக்குது, காசு இருந்தா கொடுங்கன்னா. என்கிட்ட காசு இல்லம்மா, நான் வண்டிக்காரம்மா, இந்த இப்படி பழம் ஏற்றிட்டு போறீங்களே, ஒரு 3 பழம் கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டா. சரி இந்தா உனக்கு 2, உன் பிள்ளைக்கு 1 பழத்தை பிச்சு கொடுத்தான். வண்டி போயிடுச்சு. போய் பழனியில் கொடுத்துட்டான் பழத்தை. பில்லு போட்டு வாங்கிட்டான். ஜமீன்தார்ட்டு கொண்டு கொடுத்தேன். அவர் அன்னைக்கு நிம்மதியை படுத்துவங்கனாருங்க. ராத்திரி 3 மணிக்கு ஒரு கணம், ட்ரீம் தமிழ்ல சொல்றதுன்னா அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கனவுல முருகன் வந்து, அப்பா நீ கொடுத்து விட்ட 3 பழம் எனக்கு கிடைச்சது அப்படின்னாராம். படக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாரா ஜமீன்தார். அட பாவி, 10,000 பழத்தை கொடுத்து விட அம்பட்டி வித்து விட்டு வெறும் 3 பழத்தையா கொண்டு போய் கொடுத்துருக்கான். அவனை கூட்டு வாங்கடா. விடிய காலம் 4 மணிக்கு அவனை எழுப்பி புளிய மரத்தில் கட்டி வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் கேட்டான், என்னை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடா அப்படின்னா. ஜமீன்தார் வந்தார். ஏண்டா 10,000 பழத்தை என்ன பண்ண? சாமி அங்க கொடுத்துட்டேன். உண்மையை சொல்லு, என்ன பண்ண? 10,000 பழத்தை கொடுத்துட்டேன். அதுக்கு என்ன ஆதாரம்? பில்லு கொண்டு கொடுத்தேன். இல்ல நீ ஏமாத்திருக்க, 3 பழம் தான் முருகனுக்கு போயிருக்கு. இப்ப ஒரு 3 பழம் முழிச்சுக்கிட்டாங்க. சாமி அவுத்து விட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்னா அவுத்து விட்டாங்க. இப்ப சொல்ற உண்மை என்னடா செஞ்ச? சாமி போற வழியில ஒரு ஏழை பொம்பளை பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு பசின்னு கேட்டா, இந்த முருகனுக்கு கொடுக்க வேண்டிய பழத்துல 3 பழத்தை பிச்சு கொடுத்தேன். அதுதான் நான் செஞ்ச தப்புன்னா. ஜமீன்தார் கையில இருக்க குச்சியை கீழே போட்டு அவனை தொட்டு கும்பிட்டாருங்க. டே அந்த 3 பழம் தான்டா முருகனுக்கு போச்சு.